OnePlus Buds 3 இதை வந்து கொஞ்ச நாள் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய எண்ணங்கள் என்ன, இதை நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த OnePlus Buds 3னுடைய விலை பார்த்தீங்கன்னா ₹5500. அவங்க சொல்கிற ஒரு சில கிரெடிட் கார்டெலாம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நீ இன்னும் ₹1000 டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வாங்கலாம். விலையை எதுக்கு நான் முதல்ல சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ப்ராடக்டினுடைய ஃபீச்சர்ஸ் அப்படி அவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் OnePlus Buds 2ல நீங்கள் பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸும் கிட்டத்தட்ட இதில் இருக்குது. ஆனால் அதனுடைய பாதி விலையில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த விலைக்கு இந்த ப்ராடக்ட் தான் இன்னைக்கு ஒரு ₹5000 இருக்கிறதுலையே பெஸ்ட்டான TWS-ஆ அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்கும். அந்த கேள்விக்கான பதில தான் இந்த பதிலை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதை முதல்ல வந்து நம்ம அன்பாக்சிங்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் அந்த OnePlus Buds 3னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். ஒரு சில வித்தியாசமான கலர்ஸில் அந்த ப்ளூ கலர்லாம் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்தது ரெகுலரான ஒரு பிளாக் கலர் தான். இந்த கலர் என்ன டீசெண்டாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. பாக்ஸ் திறந்தோடனே இந்த சார்ஜிங் கேஸை நீங்கள் பார்க்கலாம். சார்ஜிங் கேஸுக்குள்ளே இந்த TWS வச்சு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு சில யூசர் மேனுவல் டாக்குமெண்டேஷன்லாம் தவிர ரெட் கவில் கிளப்புக்கான மெம்பர்ஷிப் இருக்குது. அப்புறம் USB Type-C to USB Type-A ஒரு குட்டி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 எக்ஸ்ட்ரா சைஸில் இயர் டிப்ஸும் பாக்ஸுக்குள்ளே இருக்குது. ஆல்ரைட், டிசைனை நம்ம ஆரம்பிப்போம். ஸோ OnePlus Buds Pro 2க்கும் OnePlus Buds 3க்கும் டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எந்த வித்தியாசமும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த கலர்ஸ் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதில் வந்து ஒரு டூயல் டோன் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டூயல் டோன் இருக்குது, ஆனால் அந்த டூயல் டோன் கம்மியாக இருக்கும். கேஸுடைய டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சேம் தான். என்ன இது கொஞ்சம் அந்த OnePlus Buds 2னுடைய கேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும், கொஞ்சம் லைட்லி திக்காக, அதே மாதிரி லைட் வெயிட்டாகவும் இருக்குது. பட் இதுக்கான காரணம் என்ன, இது வந்து உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் இதில் இருக்குது. இதில் வந்து வயர்லெஸ் சார்ஜிங், அதாவது Buds 3ல வந்து உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் கிடையாது. பட் அதோடைய கர்வ்ஸ், அதோடைய ஃபினிஷிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியர்லி சேம் தான். பக்கத்தில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இதில் டைன் ஆடியோன்னு போட்டிருந்ததுனால உங்களுக்கு இது Buds Pro 2 அப்படிங்கிறது தெரியும். மற்றபடி டிசைன் எல்லாமே சேம் தான். இப்போ இந்த Buds Pro 2 வந்து நம்ம ஓரமாக வச்சுட்டு இந்த OnePlus Buds 3வே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். பாக்ஸை திறந்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேரிங் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் பேரிங் பண்ணிடலாம். பட் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த TWS வந்து எந்த காரணத்துக்கண்டியும் கீழே விழாது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மேக்னெட்டில் இவங்க ஒட்டி வச்சுருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, இந்த மெக்கானிசம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ம் அண்ட் ஸ்டெடியாக இருக்குது. இந்த லிட்டுமே பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகாத மாதிரி நல்ல ஒரு ஃபர்மான மெட்டீரியலை கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாக்கெட்டில் நீங்கள் வச்சு நீங்கள் கொண்டு போகிறதுக்கும் இந்த டிசைன், இந்த ஃபார்ம் ஃபேக்டர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். டிசைனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் இந்த மேட் ஃபினிஷிங் வேறு கொடுத்துருக்கறதுனால எந்த பிரச்சனையும் எந்த குறையும் என்னால் சொல்ல முடியாது. பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு USB Type-C போட்டு கொடுத்துருக்காங்க. அது வழியாக தான் நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து LED லைட் இருக்குது. சார்ஜ் ஆகிட்டு இருக்கா, சார்ஜ் ஆயிடுச்சா அப்படிங்கிறதையும் இந்த LED லைட் மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் மொபைல் ஃபோனோட பேர் பண்ணானா கூட உங்கள் மொபைல் ஃபோனில் இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிற விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ எடுத்துகிட்டு இந்த பட்ஸோட டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முழுக்க கிளாசி டிசைனாக இருக்குது. நீங்கள் தொடுற இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸியாக இருக்கும். உங்கள் காதை தொடுற இடம் மட்டுமே வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும். அஃப்கோர்ஸ் இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிரிப்புக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த சாம்சங் பட்ஸ் மாதிரிலாம் ஃபுல்லாக கிளாஸியாக இருந்துச்சு அப்படின்னா கீழே அடிக்கடி நழுவி விழுந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக வேறுபட்டுச்சு அப்படின்னா ஈஸியாக வலிவு விழுந்துகிட்டே இருக்கும். இது தவிர இப்போ நீங்கள் இந்த டிசைனில் உங்களால் நோட் பண்ண முடியுதான்னு எனக்கு தெரியல. கேமராவில் தெரியுதான் அப்படிங்கிறத பாருங்கள். முன்னாடி வந்து ஒரு லைட்டாக ஒரு கிளாஸியில் ஒரு மேட் ஃபினிஷிங் ஏரியா உங்களுக்கு டச் ஏரியா மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஏரியா தான் உங்களுடைய டச் கண்ட்ரோல் ஜெஸ்டர்ஸ் எல்லாமே நீங்கள் தொட்டு நீங்கள் பண்ணணும். ஸோ இது நீங்கள் காதில் நீங்கள் மாட்டிருக்கிறப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேட்டுக்கும் கிளாஸிக்கும் பெருசாக வித்தியாசம் எனக்கு தெரியல. பட் விஷுவலி அந்த இடத்த தான் எல்லா டச் ஜெஸ்டர்ஸும் நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேல்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் நாய்ஸை வந்து உங்களுக்கு வாங்குறதுக்காக ஒரு மைக் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. உள்ளுக்குள்ளே வந்து இன்னொரு ஏர் சேம்பர், அதாவது ஏர் வெண்ட்டுக்கான ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. கீழ்ப்புறத்தில் பார்க்கக்கூடிய ஒரு மைக் வந்து சின்ன ஹோல் மைக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் பேசுகிறப்போ அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு கேட்கறதுக்காக இருக்கக்கூடிய மைக். ஸோ இதை டிசைன்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. எந்த பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. என்னை கேட்டிங்கன்னா இந்த ஓப்போ, என்கோ, இந்த OnePlus எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே கம்பெனி அப்படிங்கிறதுனால டிசைன், அவங்களுடைய அந்த மெக்கானிசம் எல்லாமே ஒரே மாதிரி தான் வருது. பட்
இது இருக்கக்கூடிய யூனிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோன்ஸ் நீங்கள் காதில் மாட்டி இந்த கிளாசி ஃபினிஷிங்லாம் இருக்கிறப்போ முக்கியமாக அந்த ப்ளூ கலர்லாம் காதில் நீங்கள் மாட்டிருந்தீங்கன்னா இதுதாண்டா OnePlus Buds 3 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களுக்கு தனித்துவமாக தெரியும். அது தவிர பெருசாக ஒன்றும் கிடையாது. பட் கீழே விழுகாத காதில் மாட்டிருக்கிறப்போ கீழே விழுகலை, ஃபிட்டிங் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அப்படியே உங்களுக்கு ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இல்லாட்டியும் நீங்கள் வந்து அந்த இயர் டிப்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் உங்கள் பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ANC இயர்ஃபோன்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுடைய காதோட பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் இருக்கிறது முக்கியமான விஷயம். ஸோ அடுத்தபடியாக இதோடைய மியூசிக் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஃபீச்சர் நம்ம பேசியாகணும். இதோடைய அப்ளிகேஷன் சப்போர்ட். உங்கள்கிட்ட OnePlus மொபைல் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா ப்ளூடூத் செட்டிங்கில் போய் நீங்கள் பார்க்குறப்போவே இதோடைய எல்லா ஃபீச்சர்ஸும் அதோடைய உள்ளுக்குள்ளே வந்துடும். எக்ஸ்ட்ரா ஆப் எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. பட் உங்களுக்கு OnePlus மொபைல் ஃபோன் இல்லை அப்படின்னா உங்களுடைய இன்னொரு ஆப் இருக்குது, ஹே மெலடி டேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அது இதே ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே அந்த ஆப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இது ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இது வந்து LHDCக்கான சப்போர்ட் இருக்குது. ஹை ரெசல்யூஷன் ஆடியோக்கான சப்போர்ட் இருக்கிறதுனால அந்த LDAC கோடிங்கை நீங்கள் எனேபிள் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறதுக்கான நீங்கள் ஆப்ஷன் இங்கே இருக்குது. அது எதுக்கு நான் டிசேபிள் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அது தவிர இயர்பட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக எல்லா ஃபீச்சர்ஸும் மெயின் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. முக்கியமாக நாய்ஸ் கேன்சலேஷனுக்கான ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறது ஆன் பண்ணிக்கணும் போல் காதில் போட்டதுக்கப்புறம் தான் அது ஒர்க் ஆகும் போல். முக்கியமாக அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ணுறது. நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ணுறதுலேயுமே உங்களுக்கு ஸ்மார்ட் மோட் இருக்குது, மேக்ஸிமம் மோட் இருக்குது, மாடரேட் மோட் இருக்குது, மைல்டு மோட் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் நாய்ஸ் கேன்சலிங் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நாய்ஸ் கேன்சலிங்கே வேணாம்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அது தவிர டிரான்ஸ்பரன்சி மோட், நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது டிரான்ஸ்பரன்சி மோட். ஏன்னா சைக்கிளில் போகிறப்போ கம்யூட் பண்ணுறப்பையோ நம்ம டிரான்ஸ்பரன்சி மோடை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா வெளியில் இருக்கிறவங்க பேசுறது கிளியராக கேட்கும். அது எனக்கு இந்த இயர்ஃபோன்ஸில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. மேலே பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி லைஃப் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் ஈக்குவலைசர் மோடில் எக்கச்சக்கமான ஈக்குவலைசர்ஸ் மோட் இருக்குங்க. பேலன்ஸ் மோடில் நான் அதிகமாக கேட்டேன். செரினேட், பேஸ், போல்டு இந்த மாதிரி 2-3 ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் நான் பேஸ் வேவ் வந்து நான் எனேபிள் பண்ணி வச்சுருந்தா நான் கேட்டிருந்தேன். டிஃபால்ட்டாக உங்களுக்கு எனேபிள் பண்ணி வரும். இது தவிர உங்களுக்கு கஸ்டம் ஈக்குவலைசர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையானபடி என்ன ஷேப்பில் நீங்கள் ஈக்குவலைசர் உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்கள் காதோடைய அமைப்புக்கு ஏற்றாப்புல சவுண்டை வந்து மாற்றி அமைக்கணுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு கோல்டன் சவுண்ட் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கெனால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கொடுத்து எக்கோ எடுத்து அது மூலமாக உங்களுடைய கெனாலுடைய அமைப்பை ஸ்கேன் பண்ணி அதுக்கேற்றாப்புல சவுண்டு கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸும் நம்ம ஹை அண்ட் இயர்ஃபோன்ஸில் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அதையும் இதில் கொண்டாந்துருக்காங்க. 5000 ரூபா செக்மெண்ட்டில் இதை கொண்டாந்துருக்கிறது சூப்பரான ஒரு விஷயம். ஸ்பேஷியல் ஆடியோக்கான சப்போர்ட் இருக்குது OnePlus தரப்புலேருந்து. அதுக்கு வந்து OnePlus 3D ஆடியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சில கேம்ஸ் மூவிஸில் நீங்கள் பார்க்குறப்போ காது எப்படி திருப்பினாலும் உங்களுடைய காதோடைய உங்களுடைய தலையோட அமைப்புக்கு ஏற்றாப்புல அந்த சவுண்டு உங்களுக்கு சுற்றி இருக்கிற மாதிரி கேட்கும். அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்பேஷியல் ஆடியோ. இல்லை வந்து நீங்கள் உங்கள் தலை எப்படி இருந்தாலும் சவுண்டு வந்து உங்களுக்கு மூவ் ஆகக்கூடாது, நம்ம இப்படி திரும்பி பார்த்தாலும் சவுண்டு எப்பவுமே இங்கேருந்து வர மாதிரி தான் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபிக்ஸட் மோட் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாத்துக்கான ஆப்ஷன்ஸும் இதில் இருக்காதான் OnePlus 3D ஆடியோ. இயர்பட் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாத்துக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இயர்பட்ஸில் வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. வால்யூம் கண்ட்ரோல் எப்படி அப்படின்னா இந்த செக்ஷனை வந்து நீங்கள் ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் சூப்பர் ஃபாஸ்ட்டாக ரொம்ப ரெஸ்பான்சிவாக வேலை செய்யுது. இதுக்கு முன்னாடி நிறைய இயர்ஃபோன்ஸ் நம்ம வால்யூம் கண்ட்ரோல் பார்த்துக்கோம், ஆனால் ரெஸ்பான்சிவாக இல்லை. அதுக்கப்புறமா உங்களுடைய கேமராவை நீங்கள் இதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா கேமரா ஷட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2 டிவைஸ் வரைக்கும் அட் அ டைம் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து என்னுடைய லேப்டாப் ப்ளஸ் அதாவது என்னுடைய மேக்புக் ப்ரோவும் என்னுடைய இந்த என்னுடைய OnePlus 12 மொபைல் ஃபோனையும் நான் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ கால்ஸ் இதில் வந்துச்சுன்னா நான் கால்ஸ் பேசிகிட்டு இருப்பேன். இதில் கால்ஸ் வரல மியூசிக் கேட்கணும் அப்படின்னா என்னுடைய மேக்புக்லேருந்து எனக்கு மியூசிக் வரும். ஸோ அட் அ டைம் டூயல் கனெக்ஷன் இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் ஃபர்ம்வேர் அப்டேட்ஸ், அப்புறம் இயர்ஃபோன்ஸ் எங்கே நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சவுண்டு ப்ளே பண்ணுது. சின்ன ஒரு சவுண்டு தான், அமைதியான இடமா இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இயர்பட் ஃபிட்டிங் டெஸ்ட் ஒழுங்காக ஃபிட் ஆயிருக்கா, நீங்கள் நல்ல கரெக்டான இயர்பட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கான ஃபிட்டிங் டெஸ்ட் ரன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆப் தேவை கிடையாது. OnePlus மொபைல் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை OnePlus மொபைல் ஃபோன் இல்லை அப்படின்னா ஹே மெலடி டேப் அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த இயர்ஃபோன்ஸினுடைய பெர்ஃபார்மன்ஸ். இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நம்மளுடைய சேனல் பார்க்குறவங்க சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அந்த நம்பிக்கைக்கு முதல்ல என்னுடைய நன்றி. ஸோ சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு என்னுடைய அனுபவத்தில் பார்த்தோம் அப்படின்னா பேஸ் வந்து இந்த OnePlus Buds Pro 2 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பேஸ் ஹெவி இயர்ஃபோன்னு சொல்லுவேன்.
இது பட்ஸ் 3 வந்து பேஸ் ஹெவி இயர்ஃபோன் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு என்ஜாயபிள் பேஸ் நீங்கள் கேட்கலாம். பேஸ் நீங்கள் கேட்குறப்போ டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் பேஸ் இருக்குது. ஸோ அந்த லேயர்ஸ் ஆஃப் பேஸில் எந்த லேயர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துல்லியமாக கரெக்டாக கணக்கு பண்ணி கேட்கறக்கூடிய ஒரு இயர்ஃபோன். அந்த லெவல் ஆஃப் கிளாரிட்டி இந்த இயர்ஃபோனில் இல்லை. பட் ஓரளவுக்கு என்ஜாயபிள் பேஸாக இருக்குது. நல்ல ஒரு ஸ்ப்ரெட் அவுட் பேஸ் உங்களுக்கு கிடைக்குது. அதே நேரத்தில் அந்த பேஸ் வந்து மற்ற ஃப்ரீக்குவன்சியை கலங்கடிக்காமல் அது பாட்டு உங்களுக்கு தனியாக ஒரு தூரத்தில் அந்த பேஸ் இருக்கிறது உங்களுக்கு டப்புன்னு நீங்கள் ரொம்ப ஒரு ஹார்ட் தம்பிங் பேஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த மிட்ஸ், அதாவது இந்த வாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபீமேல் வாய்ஸாக இருக்கட்டும் மேல் வாய்ஸாக இருக்கட்டும், கிளாரிட்டி நல்லா இருக்குது. சில வாய்ஸில் டெக்ஸ்டர் மிஸ் ஆகுது. அதாவது சில ஸ்பெஷலைஸ்ட் வாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பிபி வாய்ஸ், லதா மங்கேஷ்கர் வாய்ஸ், இவங்கெல்லாம் கேட்குறப்போ அவங்க தொண்டைக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில டெக்ஸ்டர் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னா அந்த ஐஎம்ஸ்லாம் போட்டு நம்ம கேட்குறப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப கிளியராக கேட்கும். அந்த ஒரு டெக்ஸ்டர் மிஸ் ஆகுது. பட் அவங்களுடைய உச்சரிப்பு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா க்ளீனாக கிளாரிட்டி மிஸ் ஆகாமல் இருக்குது. அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய கிளாரிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ளீனாக கிறிஸ்பாக இருக்குது. இது எந்த ஃப்ரீக்குவன்சியுமே ஒன்றுக்கு ஒன்று கலங்கடிக்காமல் இருக்கிறது தான் எனக்கு இந்த OnePlus Buds 3ல பிடிச்ச ஒரு விஷயம். ரொம்ப ஒரு பேலன்ஸான ஒரு சவுண்ட் சிக்னேச்சர், அதிகமான பேஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அதே நேரத்தில் பேஸ் பீரியர்களுக்குமே என்ஜாயபிள் இருக்கக்கூடிய ஒரு இயர்ஃபோன் இருக்குது. உங்களுக்கு பேஸ் ரொம்ப வேணும்னா அந்த ஈக்குவலைசர் செட்டிங்கில் போய் நீங்கள் உங்களுக்கு பேஸில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். பட் எனக்கு வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு என்ஜாயபிள் பேஸாக தான் இருந்துச்சு. பட் எனக்கு இந்த இயர்ஃபோனை காதில் மாட்டின முதல் பாட்டு அப்படி கேட்ட உடனே அந்த ரெயின் ட்ராப்ஸுடைய கிளாரிட்டியாக இருக்கட்டும், அந்த ட்ரம்ஸினுடைய அந்த கிளாரிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வேர்டில் சொல்லணும் அப்படின்னா கிளாரிட்டி. எல்லா ஃப்ரீக்வன்சிக்கான ஒரு கிளாரிட்டி, டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு கிளாரிட்டி இந்த இயர்ஃபோன்ஸில் நான் என்ஜாய் பண்ணேன். OnePlus மொபைல் ஃபோனாக இருந்துச்சு அப்படின்னா கேம் மோடு தனியாக எனேபிள் பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் கேமை என்டர் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேமிங் மோடுக்கு போயிடுது. ஸோ லோ லேட்டன்சியில் உங்களுக்கு கேம் நீங்கள் விளையாடலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் ப்ரொஃபஷனல் கேமராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு வயர்டு இயர்ஃபோன் போகிறது தான் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். நாய்ஸ் கேன்சலேஷன். ஓகே, நாய்ஸ் கேன்சலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5000 ரூபா ஒரு 6000 ரூபா இயர்ஃபோன்ஸில் நம்ம எப்படிப்பட்ட ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் எதிர்பார்க்குறோமோ அந்த மாதிரி நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ரோடில் நம்ம கம்மிட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறப்போ நீங்கள் டிரைவர் சீட்டில் உட்காராமல் பேசஞ்சர் சீட்டில் உட்காந்து நீங்கள் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்போ வந்து சுற்றி இருக்கிற நாய்ஸ்லாம் கேட்காம நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்கன்னா அந்த இடத்துல அது பர்ஃபெக்டாக இருக்குது. பட் கம்ப்ளீட்டாக நாய்ஸ் கேன்சல் ஆகுது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு சில சவுண்டு கேட்க தான் செய்யுது. ரெப்பரேட்டிவ் சவுண்டு, மோட்டரோடைய சவுண்டு, ஒரு இன்ஜினோடைய சவுண்டு, இந்த மாதிரி சவுண்ட்லாம், ஹம்மிங் சவுண்ட்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகுது. டிரான்ஸ்பரன்சி மோட் நல்லா இருக்குது. பட் டிரான்ஸ்பரன்சி மோடில் நம்ம எனேபிள் இப்போ டிரான்ஸ்பரன்சி மோடில் தான் எனேபிள் பண்ணியிருக்கோம். என்னுடைய ஆப்பிள் ஏர்பாட்ஸ்லாம் பார்த்தா டிரான்ஸ்பரன்சி மோட் எனேபிள் பண்ணி நான் காதில் மாட்டிருந்தேன்னா கொஞ்சம் நேரத்தில் மறந்துடுவேன் காதை ஏதோ மாட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோத்துக்கு ரியல் டைமில் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இதில் டிரான்ஸ்பரன்சி மோடு ரொம்ப ரியல் டைமில் ரொம்ப நேச்சுரலாக இல்லை, காதில் எதுவும் மாட்டிருக்கோம் அப்படிங்கிறத அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. மைக்கினுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னா நம்ம பேசுகிறப்போ அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கிளியராக கேட்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே நேரத்தில் நம்ம ஒரு நாய்ஸியான இடத்துல இருந்து நம்ம பேசினாலும் கூட அவங்களுக்கு வந்து நம்ம வாய்ஸ் பேசுறது மட்டும்தான் கேட்குது. இந்த ஏஎன்சி இஎன்சிலாம் கலந்து என்னமோ பண்ணுது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம கால் எடுத்தவொடனே பேசாமல் இருந்தோம்னா அவங்க எல்லாமே கேட்குது. பட் பேச நம்ம ஆரம்பிக்க இதுதாண்டா அவங்க பேசுகிறவங்களுடைய வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக லேர்ன் பண்ணிவிட்டு சுற்றி இருக்கிற நாய்ஸ்லாம் சப்ரஸ் பண்ணுது. ஸோ கால்ஸ் பேசுகிறதுக்கு எனக்கு இந்த இயர்ஃபோன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு விஷயம் எனக்கு இந்த இயர்ஃபோன்ஸில் பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப். அப்பா 11 ஹவர்ஸ் வருது கிடைக்குதுப்பா ஒரு சிங்கிள் சார்ஜில். அதுவும் TWSல பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற ஆப்பிள் ஏர்பாட்ஸில் 1 ஹவர் கிடைச்சாலே பெரிய விஷயம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 11 ஹவர்ஸ் சார்ஜ் போட்டேன் அப்படிங்கிறதே கம்ப்ளீட்டாக மறக்கிற அளவுக்கு தாராளமாக போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த சார்ஜிங் கேஸ் எங்கே வச்சேன், திறந்தீங்க வச்சுருக்கேன். இந்த சார்ஜிங் கேஸில் நீங்கள் போட்டு ஒரு 2-3 தடவை நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு. இந்த விலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மியூசிக்கோடைய குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது. ஒரு தரமான நம்பிக்கையான ஒரு பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. ஆப் சப்போர்ட் இருக்குது. ஃபர்ம்வேர் அப்டேட்ஸ்லாம் ரெகுலராக அவங்களுக்கு வந்துட்டுருக்கு. 5000 ரூபாய்க்கு இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ கண்டிப்பாக ரெக்கமெண்டபிள், ஹைலி ரெக்கமெண்டபிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவேன். பட் நீங்கள் வந்து எனக்கு ப்ரொஃபஷ்னல் சவுண்டு இன்னும் இதை விட பெட்டரான சவுண்ட் வேணும், எனக்கு வந்து ஒரு பேஸ் ரிச்சான ஒரு சவுண்ட் எனக்கு வேணும், அதே நேரத்தில் எனக்கு இந்த வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா ப்ரோ வெர்ஷனுக்கு நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் என்னை கேட்டிங்க அப்படின்னா TWSலாம் அதிகமான காசு போட்டு வாங்காதீங்க. 5000 ரூபாயே போதுமான விஷயம். ஸோ இந்த விலைக்கு ஒரு ஹைலி ரெக்கமெண்டபிள், ஒரு டீசெண்டான ஒரு குட் ப்ராடக்ட் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க OnePlus தரப்புலேருந்து. OnePlus Buds 3 ஹைலி ரெக்கமெண்டட்.
Giri